ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாராம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம், ஈவினிங் vlog. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேஜுக்கு இன்னைக்கு ஹேர் கட். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, தேஜுக்கு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே நான் தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். ஃபர்ஸ்ட் டைம் சலூனில் கட் பண்ண போகிறோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவான் என்ன ஒன்றும் தெரியல, கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு. எங்க அழுது ஆறு பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். அழமாட்டான்னு நினைக்கிறேன். அழுதா எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலி அவனோட நானி அதாவது அசிஸ்டன்ட் மெட்டர்னல் கூட லைப்ரரி கிட்ட வெயிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பார்லர் போய் அங்கே சலூன்ல கட் பண்ணிட்டு வருவோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. तेजू దోజీ ఎక్కడికి వెళ్తున్నావు? హెయిర్ కట్ వెళ్తున్నావా? ఓకే నానికి కుప్పేలే చెప్పు. హాయ్ చెప్పు, ఇక్కడ చూసి చెప్పు. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவன் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே அழுததுமே எல்லாருமே நீங்கள் உட்காருங்க, உங்கள் மேலே உட்காந்தா மேபி அவன் பெட்டராக ஃபீல் பண்ணுவானோ என்னமோன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவனை என் மேலே உட்கார வச்சுட்டு கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ உட்காந்ததுமே ஹீ வாஸ் ஃபீலிங் பெட்டர். அவன் அழாத வரைக்கும் போதும்டாப்பா சாமி அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் சேஷ்டை பண்ணாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டான். ஏன்னா அவங்க நானி வேறு பின்னாடி இருந்தாங்க. அந்த பயமாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ சைலண்ட்டாக உட்காந்து தலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் நார்மலாக வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிங்கிறதுனால. இவங்க வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணாங்க தலையை ஈரம் பண்ணிவிட்டு. ஸோ சிசர்ஸ் வந்து எங்கே குத்திடுமோன்ற பயம் வேறு எனக்கு. ஏன்னா அவன் தலையை ஷேக் பண்ணிகிட்டே இருப்பான், என்கிட்ட காட்டவே மாட்டான். ஆனால் எங்கே இவங்க பண்ணும்போது சைலண்ட்டாக அப்படியே காட்டிகிட்டு இருந்தது பார்த்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இவன் இவ்வளோ சைலண்ட்டாக அதுவும் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ராமுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் ஆனால் பாவம் குழந்தை ரொம்ப நேரமாக குனிஞ்சு அப்படி காட்டிகிட்டே இருந்தான். நான் கேட்டேன், ட்ரிம்மர் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட ட்ரிம்மர் இல்லை, நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் ஹாஃப்டவே வந்துட்டதுனால இல்லை வேண்டாம் சிசர்ஸ்லேயே ட்ரை பண்ணலாம், அவன் ஒரு வேளை பயந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே லெட்ஸ் கிவ் அ ட்ரை வித் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் பாருங்கள், அவங்க நானி இருக்கிறதுனால சிரிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபைனலி முடிச்சாச்சு, டன் அண்ட் டஸ்டட் ஆஃப்டர் 4 months லாங் ஹேர். ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இங்கே கஷ்டம் இங்கே சலூனில் ஒன்று. இன்னொன்று எனக்கு நம்மளே பண்ணிட்டா பெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். அதனாலேயே நான் வந்து வீட்டிலையே பண்ணிட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ இப்போ அவனை வந்து குளிப்பாட்டிட்டு திரும்பவும் நாங்கள் வந்து மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு 2 பேருமே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஹீ இஸ் லுக்கிங் ஸோ ஹாப்பி. அண்ட் சம்மர் சீசன் வரதுனால இங்கே கார்டன் செட்டப்காகவே ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லா பிளான்ஸுமே வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், ஈவன் ஆரஞ்ச் ட்ரீ கூட அப்படியே ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. அண்ட் தேஜுக்கு இந்த ஃபேன் பார்த்ததுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அவன் எனக்கு வேணும்னு சொன்னதுனால அவனுக்கு ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து சீட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள் சீட்ஸ்லேருந்து அப்புறம் ஃப்ளவர்ஸோட சீட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ வாண்டட் டு செட் அப் கார்டன் தே கேன் யூஸ் திஸ். அண்ட் இந்த ஃபேனை வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் இந்த கார்டன் செட்டப்க்கு எங்களுக்கு தேவையான சில விஷயம்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ தேஜு அந்த ஃபேனை வச்சுட்டு விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyaram and Teju. See you all soon. Take care. Bye-bye.